இப்பொழுது ராவணன் தானே சலித்து, என்னை வென்றாய், நீனே வீரன் என்று அனுமனை சொல்லிய மாதிரி, அனுமனும் ராவணனுடைய குத்தினால் சலித்து போனான். எப்படி சலித்தான் என்றால், பல்ல கடல் கொள்ள படர்படி பேரினும் பதையா வள்ளல் பெருவள்ளத்து ஏரூர் வலியாரினும் வலியான். ஆஞ்சநேயர் வலியாரினும் வலியான், எல்லா வலிமை உடையவர்களை விட வலிமை உடையவனாகிய ஆஞ்சநேயர், எதற்கும் பதைக்காத ஆஞ்சநேயருக்கு ஒரு உதாரணம் சொன்னான் கம்பன். கடலால் சூழப்பட்ட இந்த உலகம், படின்னா உலகம், பல்ல கடல் கொள்ள படர் படி பேரினும், இந்த 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 உலகமானது கடலால் சூழப்பட்ட இந்த உலகமே அசைந்து கொடுத்தால் கூட பதையாதவன் வள்ளல். இவனுடைய வீரத்தை பேசுகின்ற கம்பன், அனுமன் வந்தவுடன் அனுமனுடைய வள்ளல் தன்மையும் எப்பொழுதுமே அனுமனுக்கு வள்ளல் வள்ளல் என்று ஒரு 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 புகழ் அவனை சந்திக்கின்றவர்கள் எல்லோரும் சொல்கின்றார்கள். கம்பன் மாத்திரம் அல்ல, சீதா தேவியே சொல்கின்றார்கள். எனக்கு நான் அசோகவனத்திலே தனியாக இருந்து உயிரை நீக்கிக் கொள்கின்ற சமயத்திலே என்னை தடுத்து எனக்கு உயிரை கொடுத்தாயேன்னு சொல்றல்ல. ராமர் எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு உயிரை மாத்திரம் கொடுக்கல, என் குடும்பத்தை கொடுத்தாய், என் சகோதரர்களை கொடுத்தாய், என்னுடைய நாட்டை கொடுத்தாய், நாட்டிற்கு புகழை கொடுத்தாய் என்ன சொல்றாருல்ல. அது எல்லாம் இப்படி நீ கொடுக்கறதுனால அவனுக்கு ஒரு வள்ளல்னு ஒரு பேர். வள்ளல் என்று அவனை எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக அழைப்பார்கள். பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே. சீதாதேவி வாழிய வள்ளலே. அனுமரை பார்த்து நீ வாழ்க, யான் மறியிலா மனத்தேன் எண்ணி ஊறி ஓர் பகலாய் ஓதும் ஆண்டியெல்லாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்று என இருத்தி என்றால், இன்றையுமாறு என்றென்றும் நீ கீர்த்தியுடன் இருக்குன்னு சொல்றப்ப வள்ளல்லேன்னு தானே கூப்பிடுறா. அதே வள்ளல் தான் இங்க. வள்ளல் பெருவள்ளத்து ஏரூர் வலியாரினும் வலியான், எல்லா வலியார்களையோட வலியவனாக இருக்கின்ற இந்த ஆஞ்சநேயர் இப்ப என்னாச்சு, ராவணனுடைய குத்தினாலே சலித்தான். எப்படி சலித்தான்னா, தளர் வெள்ளி பெரு கிரியாம் என சலித்தான். இந்த வெள்ளியங்கிரி மலை, சிவபெருமான் இருக்கின்ற கைலாய மலை, அது சலிக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட ஒரு இடி விழுந்திருந்தால் அது சலித்திருக்க வேண்டும். அந்த மாதிரி சலித்தான் நம்முடைய ஆஞ்சநேயர் ராவணனுடைய குத்தினால். இது ராவணனுடைய புகழைத்தான் காட்டுகின்றது. ஆஞ்சநேயருடைய வலிமையை விட ஆஞ்சநேயருடைய வலிமை எல்லோருக்கும் தெரியும். அத்தகைய ஆஞ்சநேயரையே சலிக்க செய்து விட்டான் இந்த ராவணன் ஒரு குத்தினாலே என்றால் அவனுடைய மற்போரினுடைய திறமை நமக்கு தெரிகின்றது. அந்த ராவணனுடைய திறமையை காட்டுவதற்காக அனுமன் சலித்த பொழுது என்னெல்லாம் சலித்தன என்கின்றான் கம்பன். என்னெல்லாம் சலித்ததுன்னா, சலித்த காலையில் வேலையில். யார் சலித்த வேலையில்? ஆஞ்சநேயர் சலித்த அந்த சமயத்திலே இமையவர் உலகு எல்லாம் சலித்தன. இமையவர் உலகு எல்லாம் சலித்தன. இங்க பூமியில தானே எல்லாம் சலிச்சிருக்கணும். இமயலோகத்துல மேலோகத்துல இருந்து இந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லாரும் தளர்ந்தனர். இமையவர் உலகெல்லாம் சலித்தனர். சலித்தது அறம். என்ன? அறத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த ராமனுக்கு துணையாக இருக்கின்றவர் இந்த ஆஞ்சநேயர். இப்பொழுது துணை இல்லை என்றால் ராமனால் எப்படி அறத்தை நிலைநாட்ட முடியும்? அதனால அறம் நினைச்சுதான், ஐயோ நம்முடைய வலிமை சென்று இப்பொழுது நாமும் தளர்கின்றோமே என்று சலித்தது அறம். சலித்தது மெய்மொழி. உண்மை மொழிகள் சலித்தன. தகவு சலித்தது. தகவுன்னா நற்பண்புகள். நற்பண்புகள் எல்லாம் சலித்தன. அன்றியும் தவமோடு சுருதியும் சலித்தது. சுருதின்னா வேதங்கள். இவனுக்கு இன்னொரு பெயரே வேத கடல் தானே பேரு. ராமர் தானே சொல்றாரு, கல்லாத கலையும் இவன் கற்காத கலையும் இவனுடைய சொல்லிலே வேத கடல் என்று தெரிகின்றதேன்னார்ல. அந்த அந்த சுருதியெல்லாம் சலித்தன. ஏன்னா இவன் தான் வேதம் என்பதனாலே, இவன் சலித்ததனாலே அந்த வேதங்கள் சலித்தன. சலித்தது நீதியும் சலித்தது கருணையும் தவமும். இப்படி இவன் இந்த ராவணனுடைய குத்தினாலே சலித்தது ஆஞ்சநேயர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய நற்பண்புகள், குணங்கள், வேதங்கள் எல்லாம் தளர்வு எய்தி சலித்தது. அதற்குள் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்குள்
நம்ம எங்க விட்டோம்? இலக்குவனுடைய போரில் விட்டோம் அல்லவா? இலக்குவன் தன்னுடைய அம்பரா துணையை சரி செய்து கொண்டு மீண்டும் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ராவணனுடன் போர் தொடுக்கின்றான். மீண்டும் இலக்குவனுக்கும் ராவணனுக்கும் போர். இம்முறை இருவருக்கும் சமமாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்திலே இவன் பெரிய வில்லாளி. வில் தொழிலிலே இந்த இலக்குவனை ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட ராவணன் பிரம்மா தனக்கு கொடுத்திருந்த ஒரு பிரம்மாஸ்திரம் என்று சொல்கின்றார் அல்லவா, அந்த வாளை வைத்து இலக்குவனை நோக்கி எரிகின்றான். எப்படி ஆஞ்சநேயர் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுண்டாரோ சுந்தரகாண்டத்திலே, அந்த மாதிரி இலக்குவனும் அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய தன்மைக்கு மதித்து அடங்கி அயர்ந்து நிற்க ராவணன் இதுதான் சமயம், இப்படி தளர்ச்சி பிரம்மாஸ்திரத்திற்கு தளர்ச்சியுற்று இலக்குவன் கீழே விழுந்து கிடக்கின்றானே என்று நினைத்து மயங்கி இருக்கின்றவனுடன் சண்டை போடக்கூடாது என்ற யுத்த தர்மத்தை மீறி இவனை எப்படியும் இப்பொழுது தக்க சமயத்தில் இவனை பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு நம்முடைய அரண்மனைக்கு சென்று விடலாம் என்று நினைத்து வேகமாக தேரிலிருந்து இறங்கி இலக்குவன் விழுந்து கிடந்த இடத்திற்கு வந்து அவனை குனிந்து தூக்குவதற்கு முயல இலக்குவனை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. திருமாலின் அம்சமாகிய இலக்குவன் ராவணனுடைய பெருமாளுடைய வாகனமாகிய ஆதிசேஷன் அவதாரமாகிய இலக்குவன் இந்த உலகத்தையும் பெருமாளை படைக்கின்ற பெருமாளையே தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிசேஷனாகிய இலக்குவனை அசைக்கவும் முடியாமல் என்ன செய்வது என்று இதை எதிர்பார்க்கவில்லை ராவணன். மிக எளிதாக ஒரு மானிடன் தானே, இவனை தூக்கி சென்று விடலாம், உருவத்திலும் இவன் வெளியவனாகத்தானே இருக்கின்றான் என்று எண்ணி கணக்கிட்டு வந்த இலக்குவனுக்கு இவனை அசைக்க முடியவில்லையே என்றது எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதற்குள் இதை கவனித்த அனுமன் வேகமாக வந்து இலக்குவனை ஒரு கையில் மிக எளிமையாக லாவகமாக தூக்கி கொண்டு அப்புறத்திற்கு சென்று ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைத்துக் கொண்டார். அடுத்த பெரும் அதிர்ச்சி இந்த முதல் நாள் யுத்தத்திலே இந்த அதிர்ச்சி தான். நம்மால் இலக்குவனை அசைக்கவும் முடியவில்லை. ஒரு குரங்கு மிக சாதாரணமாக ஒரு கையாலே சும்மா தூக்கி கொண்டு போகின்றதே அதே இலக்குவனை என்பது நடப்பது என்ன என்பது அவனுக்கு இப்பொழுதுதான் ஒருவாறு புரிய ஆரம்பிக்கின்றது. நல்ல ஒரு எனிமிட்டியை சேர்த்து கொண்டேன் என்று சொல்ல போறான்ல. அவர் எனிமீஸ் ஆர் சோ பவர்ஃபுல் என்பது சிறிது சிறிதாக இந்த முதலிலே இந்த ஆஞ்சநேயருடைய குத்து, அடுத்து இந்த ஆஞ்சநேயர் இலக்குவனை தூக்கி கொண்டு சென்ற விதமும், தம்மால் அந்த இலக்குவனை அசைக்கவும் முடியாமல் நின்ற நிலையும் பார்த்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ராவணனுக்கு. இந்த நிகழ்ச்சியிலே வேறொன்றையும் நாம் அறிகின்றோம். ஒரு நாளும் ஆடம்பரத்தாலும் அகம்பாவத்தாலும் பொருள் செல்வத்தினாலும் நாம் இறைவர்களை அணுக முடியாது. பக்தியும் எளிமையும் ஞானமும் அன்பும் காதலுமே இறைவனை நாம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். தன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற அகங்காரத்தில் இருக்கின்றான் ராவணன். மிகுந்த பக்தியுடனும் அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கின்றான் ஆஞ்சநேயர். இப்ப இலக்குவரும் ராமரும் உண்மையிலேயே இறைவர்களாக இருந்தாலும் இங்கு மனித உருவத்திலே மனிதனாக நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் அந்த இறைவர்களுடைய உண்மைத்தன்மை அவ்வப்பொழுது ராமாயணத்திலே வெளிப்படத்தான் செய்கின்றது. இது ஒரு நிகழ்ச்சி. அகங்காரத்தால் அவர்களை தூக்கவும் முடியாது, கிட்டே போகவும் முடியாது. அடிமையினாலும் அன்பினாலும் அவர்களை எளிதாக என்ன வேணாலும் செய்யலாம் என்பது இந்த நிகழ்ச்சி இன்சிடென்டலி ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. அதற்குள் ராவணன் வந்து தன் தம்பியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்த ராமன்
யுத்தத்தில் ராவணனை சந்திப்பதற்காக தானே நேரில் வருகின்றார். இப்பொழுது ஆஞ்சநேயர் அதை பார்க்கின்றார். பெரிய தேரிலே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றான் ராவணன். தரையிலே இவர்தான் பாதுகையும் பரதன்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. தரையிலே தன்னுடைய வில்லையும் அம்பையும் தூக்கி கொண்டு தரையிலே நின்று சண்டை போடுவதற்கு தயாராகுகின்றார் ராமர். Suddenly it appears to the truth and the disparity and the reality strikes ஆஞ்சநேயர். இவர் தரையிலிருந்து சண்டை போடுகின்றதும் அவன் மேலிருந்து அம்பு எய்திருக்கும் சமமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. அவர் மேன் ஹாஸ் டு டிஃபை கிராவிட்டி. அவருக்கு அப்படி இல்லை. மேலிருந்து தாக்குவது மிக வேகமாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அனுமன் மிக வேகமாக ராமரிடம் வந்து, ராவணனுக்கு சமமாக உங்களை நான் தூக்குகின்றேன், என்னுடைய தோள் மேல் அமர்ந்து கொண்டு நீங்கள் ராவணனிடம் சண்டை போடுங்கள் என்று குனிந்து தன்னுடைய தோளிலே ராமரை ஏற்றிக்கொள்கின்றார். இது ரொம்ப ஒரு பாப்புலர் சீன், நிறைய பேருடைய வீட்டில் இருக்கும். ஆஞ்சநேயர் உடம்பெல்லாம் ரத்தம் கொட்ட நிற்க போர்க்களத்திலே அவருடைய கழுத்திலே வலது பக்கமும் இடது பக்கம் தன்னுடைய 2 கால்களையும் தொங்க விட்டு கொண்டு ராமர் வில்லையும் அம்பையும் கையில் வைத்துக் கொண்டு சண்டை போடுகின்ற ஒரு காட்சி நிறைய பேருடைய இல்லங்களிலே வைத்திருப்பார்கள். அந்த இமேஜ். ராமர் இதை கேட்டார், அனுமன் சொன்னதை கேட்டார். நன்று என நாயகன் ஏறினான். பொதுவாகவே ராமர் ஆஞ்சநேயர் எதை சொன்னாலும் நல்லது, இதை விட சிறந்தது கிடையாது, உன்னை விட அறிவாளி கிடையாது, இதற்கு மேல் சிறப்பாக யார் சொல்வார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இது அப்பயும் அதான் சொல்றாரு, நன்று என நாயகன் ஏறினான். நல்லதுன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அனுமன் மேல ஏறினான். நாமம் குன்றின் மேல் இவர் கோளரி ஏறு என கூறி அன்று வானவர்கள் ஆசிகள் ஏம்பினர். மேல பார்த்து கொண்டிருந்த அந்த இலக்குமன் சண்டையில பதைத்து கொண்டிருந்த அந்த தேவர்கள் இப்பொழுது ராமன் சண்டைக்கு வந்து விட்டான், அதுவும் ஆஞ்சநேயருடைய கழுத்திலே அமர்ந்து சண்டையிடுகின்றான் என்றவுடன் அவர்கள் மிகவும் சிறப்பு என்று மகிழ்ந்தனர். எப்படி சிறப்பு என்று மகிழ்ந்தர்னா, பெரிய மலை மேலே ஒரு சிங்கம் இருக்கின்ற மாதிரி ஆஞ்சநேயர் மேலே ராமர் இருந்து சண்டை செய்கின்றார் என்று வானவர்கள் ஆசிகள் ஏம்பினர். நன்றாக இவர்கள் ஜெயிக்கட்டும் என்று ஆசிகள் ஏம்பினர். ஈன்ற கன்று தாங்கிய தாயென மாருதி கலித்தான். ஒரு சின்ன ஒரு கண்ணுக்குட்டியை மாடு அந்த கண்ணுக்குட்டி ஓட முடியாத சமயத்திலே தன் மேலே ஏற்றி கொண்டு தூக்கி சென்றால் அந்த தாய் மாட்டிற்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அத்தனை மகிழ்ச்சியுடன் நின்றான் கீழே மாருதி ராமனை தூக்கி கொண்டு. ஈன்ற கன்று தாங்கிய தாயென மாருதி கலித்தான். இந்த இமேஜ் சொன்னல எல்லார் வீட்லயும் இருக்கிறது. இந்த கதை எழுதுகின்ற பொழுது கம்பனுடைய கண்களிலும் அது படுகின்றது. கீழே ஆஞ்சநேயர், மேலே அனுமர், மேலே ராமர். இதற்கு ஒரு ஓமை தேடலாமே என்று கவிஞன் சிந்திக்கின்றான். ஒன்று தோன்றுகின்றது மனத்திலே. என்னன்னா, பார்க்கடலிலே எப்படி நாராயண் பள்ளி கொண்டு இருக்கின்றானோ அந்த மாதிரி நம்முடைய மாருதி மேலே ராமன் அமர்ந்திருக்கின்றான் என்று சொல்லலாம். ஓதம் ஒத்தனன் மாருதி. ஓதம்னா கடல் நீர். கடல் நீர் மாதிரி இருக்கின்றான் அனுமன். ஓதம் ஒத்தனன் மாருதி அதன் அகத்து உறையும் நாதம் ஒத்தனன் எண்ணில். அந்த பார்க்கடலிலே அதை உறைந்து கொண்டிருக்கின்ற நாராயணன் மாதிரி அந்த மாருதி மேலே ராமன் இருக்கின்றான் என்று சொல்லலாம் எண்ணில். ஆனா ஒரு இது போட்டாரு, ஒரு ஐயப்பாட்டு விகுதி இல் சொல்லலாம்னா ஒரு பிரச்சனை இருக்கேன்னாரு. என்ன பிரச்சனை? ஆக்சுவலா இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்க நினைச்சு பாருங்களேன். பார்க்கடல் வெண்மையானது, அதுல இருக்கின்ற நாராயணன் அட்டக்கரி. ஒரு வெண்மையிலே, ஒரு பெரிய வெண்மையிலே ஒரு கருமை இருக்கின்ற மாதிரி, கரிய நிறம் இருக்கின்ற மாதிரி, மாருதி சிவனுடைய அம்சம் வெண்மை நிறம், அதிலே ராமன் கருமை நிறம். அதுவும் கருத்த மேகம், கொட்டுகின்ற மழை கொட்டப் போகின்ற கருத்த மேகம் எப்படி கருமையுடன் இருக்குமோ, கார் வண்ணன் தானே, முகில் வண்ணன் தானே, அந்த கரியன் இந்த வெண்மை தோளுடைய மாருதியிலே அமர்ந்திருப்பது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பார்க்கடலிலே நாராயணன் அமர்ந்திருக்கின்ற மாதிரி. ஆனால்
கம்பன் சிறிதை யோசித்து அந்த ஓமையை தூக்கி கீழே போட்டு விட்டான். இல்ல இது சரியில்லைன்னா. ஏன்டான்னா, எண்ணில் துயில்கிலன் நம்பன், அந்த நாராயணன் பார்க்கடலிலே படுத்து அரிதுயில் பன்றிக் கொண்டிருக்கின்றான், தூங்கி அரிதுயில் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நம்முடைய ராமனோ, இந்த வெள்ளை கலர் தான் இந்த ஆஞ்சநேயர், அதில் அமர்ந்திருந்தாலும் அரிதுயில் செய்யாமல் கண்கள் இரண்டையும் விழித்துக் கொண்டு படு வேகமாக போர்த்துயில் செய்கின்றானே, போர்த்தொழில் செய்கின்றானே. அரிதுயில் செய்வதையும் போர் தொழில் செய்வதையும் நாம் சமமாக ஒப்பிட முடியாது. எனவே இது சரியில்லை என்று இன்னும் கொஞ்சம் யோசிக்கின்றான். இந்த காட்சிக்கு என்ன ஓமைன்னு you have to give it to கம்பன். how he brings these examples பாருங்க, illustrations வேற எந்த லெவலுக்கு போறாரு பாருங்க. உடனே உண்மையான ஒரு 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 எல்லா விதத்திலும் பொருத்தமான ஒன்று அவன் காட்சிக்கப்படுகின்றது. ஓதம் ஒத்தனன் மாருதி, வேண்டாம் விட்டுறத. இப்ப வேதம் ஒத்தனன் மாருதி, வேதம் ஒத்தனன் மாருதி, எல்லா ஞானத்தின் தன்னிடமுடைய வேதங்களை மாதிரி மாருதி இருந்தான். கரெக்ட். வேதம் ஒத்தனன் மாருதி, வேதத்தின் சிரத்தின் போதம் ஒத்தனன் ராமன். இந்த வேதங்கள் எல்லாவற்றும் எல்லாம் தெளிவாக கூறுகின்ற ஞானம் என்று ஒன்று இருந்தால், வேதத்தின் சிரம் என்று சொல்கின்றார்களே, தலைமை என்று, அந்த வேதாந்த ஞானத்தினுடைய தெளிவு என்று ஒன்று இருந்தால், அந்த தெளிவை மாதிரி இங்கே ராமன் இருந்தான். வேதம் ஒத்தனன் மாருதி, வேதத்தின் சிரத்தின் போதம் ஒத்தனன் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் இது மாதிரி வேற யாராலும் சொல்ல முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களும் நானும் உட்காந்துட்டு இல்ல இதை விட சிறப்பா இந்த 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 பேருக்கு, இந்த ஆஞ்சநேயர் கீழே ராமர் மேல இருக்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணம் கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி செஞ்சா ஒரு தலையில ஒரு குட்டு குட்டினார் கம்பன். என்ன டே, இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? இதன் வேறு இல்லை பொருவே, இதுக்கு பொருத்தமா வேறு ஒண்ணு லோகத்தில் இல்லை. நான் யோசிச்சு பார்த்துட்டேன்பா, இதன் வேறு இல்லை பொருவே. அப்படி ஒரு 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 பியூட்டிஃபுல் சீன். அவங்க அங்க ரெண்டு பேரும், ஒருத்தவன் நின்றதும் ஒருத்தவர் அதன் மேல் அமர்ந்திருந்ததும் கம்பனுக்கு அப்படி அவ்வளோ அல்வா மாதிரி இருந்திருக்கிறது. ஏறி அமர்ந்தவன் மிக வேகமாக அம்புகளை எடுத்து சர மாதிரி பொழிகின்றான். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அரக்கர்களை தன்னுடைய அம்பினாலே கொள்கின்றான் ராமன். திரும்பி பார்க்கின்ற இடமெல்லாம் அரக்கர்களுடைய உடல் கீழே அரக்கர்கள் உயிரிழந்து உடல்கள் மலை போல் குவிந்திருக்கின்றன. இந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் we can really see ராமன்ஸ் வார் ஸ்கில்ஸ். கடைசி நாளுக்கு முதல் நாள் மூலப்படை யுத்தம்னு ஒரு நிகழ்ச்சி வரும். அன்பார்ச்சுனேட்லி we cannot see in detail because அது வந்து ராமனுடைய சிறப்பை காட்டுகின்ற அந்த சண்டை. we will see that only to the extent of the role of ராவணன். அந்த மூலப்படை யுத்தத்திலே போட்ட அவனுடைய அந்த அந்த வில்லாற்றலினுடைய வேகம் இப்பொழுது தெரிகின்றது. அதிர்ச்சியாகி பார்க்கின்றான் ராவணன். இவன் என்ன சண்டை செய்கின்றான், எங்கே வில்லை எடுக்கின்றான், அம்பை இழுக்கின்றான் என்று தெரிவதற்கு முன்னாலே ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் உயிரிழந்து விழுகின்றதை இரண்டு பக்கமும் பார்க்கின்றான் ராவணன். 100 1000 கொடுந்தலை உருட்டி. எத்தனை தலையை ஒரு அம்பு போச்சுன்னா எத்தனை தலையை உருட்டிச்சு அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல 100,000 சொல்றதுதான் இப்ப எல்லாம் ஃபேஷன். இப்ப லேக் குரோர்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு பதிலா 100,000 அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாம் ஃபேஷன். இது அவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க, நம்ம இப்படிதான் பேசணும் அப்படின்னு. கம்பன் தமிழ்ல என்ன இருக்கு பாருங்க, தௌசண்ட்ஸ் 100,000 ஆச்சு, 100 அப்படியே இருக்கு பாருங்க. ஒரு லட்சம்னு சொல்லல கம்பன், ஒரு 1000. எத்தனை ஆயிரம்னா 100 1000. 1 100 1000. 100,000 எக்ஸாக்டா. 100 100 1000,000 கொடுந்தலை உருட்டி. ஒரு 100,000 ஹெட்ஸ வந்து ரோலிங் ஆன் த கிரவுண்ட் இவனுடைய அம்பினால. அது பத்தாதுன்னு சொல்லி சென்று தீர்வில இன்னும் தேடுதான், இன்னும் என்னுடைய அரக்கருடைய தலைகள்லாம் வேணுமே, ஒரு 100,000 தான் இப்ப நான் வந்து கொண்டு போட்டிருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு இன்னும் முடியல. அதனுடைய கொடூர பசி இன்னும் முடியல. என்ன பண்ணுச்சா, எனை பல கோடியும் சிந்தி.
இப்போ 1 கோடி 2 கோடி இல்ல, இன்னும் பல கோடி அரக்கர்களுடைய தலையை எல்லாம் தரையிலே சிந்தி நின்ற தேரோடும் ராவணன் ஒருவனும் நிற்க. இப்ப அந்த 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 இவன் கூட சண்டைக்கு வந்த பெரும் சேனையுடன் தானே வந்தேன்னு சொன்னான்ல அனுமன்ட்ட. அந்த சேனையிலே ஒருத்தரும் உயிருடன் இல்லாமல் மடிந்து விழ, இவனும் இவனுடைய தேரும் தேர்ப்பாகனும் குதிரையும் தவிர அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டன. நின்ற தேரோடும் ராவணன் ஒருவனும் நிற்க, கொன்று வீழ்த்தினது ராகவன் சரமென்னும் கூற்றம். சரம்னா அம்பு. அம்பு ராவணனுடைய சரம் என்னும் கூற்றன். யமனுக்கு இன்னொரு பேர் ராமனுடைய சரம். அது அந்த பல கோடி அரக்கர்களை அழித்து தரையிலே வீழ்த்த கொன்று வீழ்த்தியது ராகவனுடைய சரம் என்னும் கூற்றம். பார்க்கிறான். இந்த பக்கம் எய்த்தாப்புல ராமனை பார்த்துட்டு என்ன செய்ய போறான்னு பார்த்தா, அதுக்குள்ள தன்னை சுற்றி எல்லாரும் விழுந்து மடிந்து நிற்கின்றார்களே என்று திருப்பியும் ராமனை ராவணன் பார்க்கின்றான். அப்ப இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, அவனுடைய முகத்திலே கோபத்தை காணும். தன்னுடைய மனைவியை இழுத்து கொண்டு சென்று விட்டான் இவன்தானே என்ற சீற்றத்தை பயத்துடன் இருக்கும் என்று பார்த்தால், அதிலே சீற்றம் இல்லை. என்ன இருக்கு? ராமனுடைய முகத்திலே ஒரு புன்முறுவல் இருக்கின்றது. முறுவல் எய்திய முகத்தினன். முறுவல் எய்திய முகத்தினன். அவனுடைய முகத்துல அப்ப புன்முறுவல் எய்து ராவணனை பார்த்து லேசாக சிரித்தான். முறுவல் எய்திய முகத்தினன் முளரியாம் கண்ணன். முளரியா தாமரை, செந்தாமரை போல கண்களை உடையவனுடைய முகத்திலே சிரிப்பை தான் பார்த்தான் அந்த ராவணன். மறு இல்லாதது ஒரு வடிகனை தொடுத்து உற வாங்கி இறுதி ஏதும் நாள் கால் பொற மந்தரம் இடையிட்டு ஆறுவதாம் என ராவணன் சிலையினை அறுத்தான். அந்த சிரித்த முகத்துடன் அடுத்த அம்பை எடுத்தான். வில்லை வளைத்தான். அது என்ன எழுதுறாரு பாருங்க. மறு இல்லாதது ஒரு வடிகனை தொடுத்து. மறு இல்லைன்னா குற்றம் இல்லாத ஒரு அம்பை எடுத்து தன்னுடைய அம்புரா துணியிலிருந்து எடுத்து வில்லில் வைத்து தொடுத்து உற வாங்கி நாணை இழுத்து வாங்கி விட இந்த இந்த பெரும் புயலிலே இறுதி எய்து நாள், கடைசி நாள்ல உலகம் அழிவதற்கு நீரினால் அழிகின்ற காலம் ஒன்று உண்டு, காற்றினால் அழிகின்ற ஒரு காலம் உண்டு, தீயினால் அழிகின்ற ஒரு காலம் என்று இருக்கின்றது. அப்படி காற்றினால் அழிகின்ற ஒரு காலம் ஒரு காற்று அடித்தால் மந்தரமலை, இடையிலே நிற்கின்ற மந்தரமலை கீழே விழும் பொழுது எப்படி விழுந்து என்ன சப்தத்துடன் அது அழியுமோ அந்த மாதிரி இறுதி எய்தும் நாள், கால்னா காற்று, கால் பொற காற்று வீச மந்தரம் இடையிட்டு அறுவதாம் என ராவணன் சிலையினை அறுத்தான். அப்படி ஒரு சத்தத்துடன் அப்பேற்பட்ட வில்லை அவன் கையில வைத்திருக்கின்றான். அவனுடைய நாணையும் வில்லை அறுத்து வில்லை உடைத்தான். ராமன் தன்னுடைய ஒரு வடிகனையை தொடுத்ததனால். அடுத்த அதிர்ச்சி. கையிலே இப்ப ராவணனுக்கு ஒண்ணுமே இல்லை. தேரோட்டி இறந்து விட்டான். தேர்கள் இறந்து விட்டன. குதிரை தேர் உடைந்து விட்டது. கையில் இருந்த வில்லும் அம்பும் நானும் உடைந்து விட்டது. பொழுது வெறுங்கையோடு நிற்கின்றான் ராவணன். உணரா. அப்படியே நம்ம கண்களிலே படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு கவிதை. உணரா, நெடுது உயிரா, ஊரை உதவா, எரி உமிழா, இணை யாரும் இளவன் நேர் வரவு எய்தா. எத்தனை பாருங்க. இது என்ன? இந்த உணரா, நெடிது உயிரா, உரை உதவா, எரி உமிழா, நேர் வரவு எய்தா அப்படின்னா இது எல்லாமே செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் எதிர்மறையிலே வந்திருக்கின்றது. என்ன பொருள் அப்படின்னா, உணரான்னா உணர்ந்து, உணர்ச்சி வசப்பட்டு, உணரான்னா உணராமல் இல்லை, உணர்ந்து. நெடிது உயிரா, நெடிது உயிரன்னா நீண்ட உயிர்த்து, நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டு அப்படியே அதிர்ச்சி அடைந்து, உணரா, உணர்ந்து, நெடிது உயிர். ஆக்சுவலா நெடிது உயிர்த்து, பெருமூச்சு இற்று, உணர்ச்சியுற்று, பெருமூச்சு எறிந்து,
உரை உதவா, பேச்சு வெளிவராமல், எரி உமிழா, எரின நெருப்பு அப்படியே அவனுடைய உமிழான உமிழ்ந்து ராவணனுடைய கண்களில் இருந்து அப்படியே நெருப்பு அப்படியே உமிழ்கின்றது. கையாலாக தனத்துல கோபம் வந்து அப்படியே நெருப்பு கண்களில் இருந்து கொட்டுகின்றது. நெறி உமிழா, நெறி உமிழ்ந்து, இணை யாரும் இளவன் நேர் வரவு எய்தா. இணை யாரும் இளவன் நேர் வரவு எய்தா. ராமனின் முன்னால் நிற்கின்றான். தேவர்கள் இவனுடைய நிலைமையை பார்த்து கைத்தட்டி சிரிக்கின்றனர். எப்படி சிரிக்கின்றனர் என்றால், எவன் ஒருவன் நியாயத்தையும் நீதியையும் தர்மத்தையும் மீறி வாழ்கின்றானோ அவர்களுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பது மாதிரி. அறங்கடந்தவர் செயலிது என்று உலகெல்லாம் ஆர்ப்ப. அறம் கடந்து நீங்கள் செயல்கள் செய்தால் கடைசியிலே உங்களுடைய முடிவு வெறுங்கையோடு இப்படிதான் நிற்பீர்கள் என்று 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 ஆர்ப்ப என்று கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் சொல்ல, அறம் கடந்தவர் செயலிது என்று உலகெல்லாம் ஆர்ப்ப, நிறம் கரிந்திட. இவன் ராவணன் ஆல்ரெடி பிளாக்கு, இவனுடைய மனது இன்னும் கருமை, மாசுடைய மனம். இப்பொழுது இந்த கோபத்திலும் தோல்வியுற்ற நிலையினாலே இன்னும் முகம் உடலும் முகமும் கரிந்திட, நிறம் கரிந்திட, நிலம் விரல் கிளைத்திட. நிலம் விரல் கிளைத்திட. கையில ஒண்ணும் இல்லையே. இப்ப சண்டை போடுவதற்கு ஒண்ணும் இல்லை, ஓடி போவதற்கு தேர் இல்லை, குதிரை இல்லை, காப்பாற்றப்படுவதற்கு சேனைகள் எதுவும் இல்லாத காரணத்தினாலே என்ன செய்கின்றான்? குனிந்து நிலத்தை பார்த்து தன்னுடைய கால் விரல்களால் நிலத்தை கீறிக்கொண்டு நிற்கின்றான். நிலம் விரல் கிளைத்திட நின்றான். இறங்கு கண்ணினான். அப்படியே பூமியை பார்த்து தன்னுடைய வானத்தையே பார்த்து கொண்டு அகங்காரமாக பார்த்து கொண்டிருந்த ராவணன் இப்பொழுது பார்ப்பதற்கு, எதையும் பார்ப்பதற்கு, எதிர்க்கே நின்ற ராமனை பார்ப்பதற்கும் கூச்சப்பட்டு காலினாலே மண்ணை நோண்டி கொண்டு இறங்கும் கண்ணினன் அப்படியே பூமியை பார்த்து பார்த்து கொண்டு நிற்கின்றான். எல் அழி முகத்தினன். எல்னா ஒளிமை, ஒளி. ஒளி பொருந்திய அந்த முகத்திலே அந்த ஒளியெல்லாம் இழந்து போய் வெளிரி போய் எல் அழி முகத்தினன். தலையன் வெறுங்கை நாற்றினன் விழுது உடை ஆலன்ன மெய்யன். விழுது உடை ஆலமரம். ஆலமரத்திலே விழுது இருக்கின்றது அல்லவா? அந்த விழுது ஒன்றுக்கும் இல்லாமல் அப்படியே நேராக தொங்குகின்ற மாதிரி, கைகளிலே திறனும் இல்லாமல், வீரமும் இல்லாமல், ஆயுதமும் இல்லாமல் அப்படியே கையை தொங்க போட்டு கொண்டு ராமன் முன்னாலே இவன் நிற்கின்றான். இப்பொழுதுதான் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்க போகின்ற முதல் கான்வர்சேஷன் வரப்போகின்றது. பாருங்க, one side is a hero, the other side is the villain. They have met so far once. இப்ப செகண்ட் டைம் பாக்குறாங்க. அந்த பாக்குறப்ப இப்பொழுதுதான் அவர்களிடையே ஒரு உரையாடல் நடக்க போகின்றது. If there is a disconnection, please join again. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வெறுங்கையோடு நிற்கின்ற இந்த ராவணனை பார்த்து
அறம் கடந்தவர்களுடைய இறுதி இப்படித்தான் இருக்கும் என்று உலகவர்கள் எல்லாம் கைதொட்டி சிரிக்க நின்ற நிலைமையை கம்பன் எதிர்பார்க்க முடியாத ஒரு சிறந்த உதாரணத்தை காட்டி ராவணனுடைய இடிநிலைக்கு விளக்கம் கொடுக்கின்றான். அது நிறைய பேர் அதை சொல்வதில்லை. மிக சிறப்பான ஒரு உதாரணம் என்னை பொறுத்தவரை. எப்படி எதன் மாதிரி நிற்கின்றான் என்றால், ஆற்றல் நல் நெடும் கவிஞர் ஓர் அங்கதம் உரைப்ப போற்றரும் புகழ் இழந்த பேர் ஒருவனும் போன்றான். எதை போன்று இங்கே ராவணன் நிற்கின்றான் என்றால், ஆற்றல் நல் நெடும் கவிஞர், நல்ல கவிஞன், சிறந்த கவிஞன், பெரும் ஆற்றலை உடையவன், ஆற்றல் நல் நெடும் கவிஞர் ஓர் அங்கதம் உரைப்ப. கதம் கதம்ங்கிறீங்கல்ல, கதம்னா முடிவு, கதம்னா கோபம், அங்கதம்னா அந்த கோப நெஞ்சுடன், அங்கத்திலே கோபத்தை, கதம்னா கோபம், ஃபைனல் முடிவு எல்லாம் அதுக்கு கதம். ஓர் அங்கதம் உரைப்ப, மனதிலே ஒரு முடிவான கோபத்துடன் ஒரு நல்ல கவிஞன் ஒரு வார்த்தையை சொன்னால் எப்படி அது நிகழ்ந்தே தீருமோ அந்த மாதிரி போற்றரும் புகழ் இழந்த, பெரும் புகழ்லாம் வச்சிருந்தான் ராவணன், இல்லைன்னு சொல்ல, பெரும் செல்வம் வரம் எல்லாத்தையும் வச்சிருந்தான்ல, அது எல்லாவற்றையும் போற்றரும் புகழை இழந்த பேர் ஒருவனும் போன்றான். எப்படி ஒரு பெரும் கவிஞன் ஒரு 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 கோபத்தினால் ஒரு வசை சொல்லை சொன்னால், அவன் சொல்லப்பட்டவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் தன்னுடைய புகழையெல்லாம் இழந்து புகழ் இழந்த ஒருவனாக ஆகி இடி சொல்லுக்கு ஆளாகுவானோ, துன்பத்திற்கு ஆளாகுவானோ, அது மாதிரி ராவணன் இங்கு இருந்தான். இப்ப என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு அழிவு எல்லாருக்கும் வரும். ஆனால் ஒரு பெரும் கவி சக்கரவர்த்தி மாதிரி ஒரு கவிஞன் இருந்து அவன் கோபப்பட்டு அங்கதத்துடன் ஒன்று உரைத்தால் எவ்வளவு புகழ் இருந்தாலும் எப்படி அந்த புகழையெல்லாம் ஒருவன் இழந்து விடுவானோ அந்த மாதிரி ஈட்டிய தன்னுடைய புகழையெல்லாம் இழந்து நின்றான் ராவணன் என்று ஒரு உதாரணத்தை இங்கு சொல்கின்றார். அப்ப இப்போ முனிவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க கதை நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். முனிவர்கள் கோபத்துடன் சாபமிட்டால் அந்த சாபத்திற்கு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் பலியாவார்கள். விமோச்சனம் அந்த முனிவரே கொடுத்தால் ஒழிய கிடையாதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவோ கதைகள் நம்ம பார்த்திருக்கின்றோம். இங்கே கம்பன் சொல்வது, ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினால் எப்படி ஒருவன் தன் புகழையெல்லாம் இழப்பானோ அந்த மாதிரி ராவணன் இழந்தான் என்று சொல்லவில்லை. ஒரு கற்று அறிந்த ஒரு கவிஞர் ஒன்று சொல்ல, கோபத்தினால் சொல்ல, எப்படி ஒருவன் தன் புகழை இழப்பானோ அப்படி இவன் இழந்து நின்றான் எல்லாவற்றையும் என்று சொல்கின்றான். இதுக்கு என்ன ஒரு சாட்சி இருக்கின்றது, சான்று இருக்கிறது அப்படின்னு சொன்னா, முதலிலே நம்ம ஒரு கருத்துக்கு வேலிடேஷன் எங்க போகணும்? நம்ம மயிலாப்பூர் பெரியவரிடம். அவர் அழகா இதை சொல்கின்றார். குறள் 872. அப்படியே கம்பனுடைய இந்த கருத்துக்கு 2 வரி உள்ள ஒரு பாட்டு போட்டிருக்காரு. என்னன்னா, அப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. பெரிய வில் யுத்தத்திலே மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் நீ அவங்க கூட சண்டை போடு, பகைச்சிக்கோ, பரவாயில்ல. அவங்க கூட நீ பகைமை இருந்தால் கூட பரவாயில்ல, நீ என்னைக்காவது ஒரு நாள் பொழைச்சிக்கலாம். ஆனால் பெரிய சொல்கின்ற பெரிய கவிஞர்களிடம் நீ சென்று பகைத்து கொள்ளாதே. ஏன்னா விற்போரிலே இருக்கின்றவர்களும் கூட நீ பிழைத்துக் கொள்ளலாம். சொற்போரிலே சிறந்து இருப்பவர்களிடம் உன்னால் பிழைத்துக் கொள்ள முடியாது என்று ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கின்றது ஒரு குறள் 872. என்னன்னா, வில்லேர் உழவர் பகை கொளினும், உழவர்னா தொழில், வில்லேர்னா வில் தொழிலிலே பெரிய ஏர்னா பெரிய தகுதியை உடையவர்கள். வில்லேர் உழவர் பகை கொளினும், அவர்களுடைய பகையை நீ எடுத்துக்கொண்டால் கூட உனக்கு பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
கொல்லற்க. ஐயையோ, ஒரு பகையை மாத்திரம் நீ வந்து தேடிக்காதன்னாரு. யாருடைய பகையை? சொல் ஏர் உழவர் பகை. சொல்லிலே பெருமை உடையவர்களுடைய பகையை நீ தயவு செய்து தேடிக்கொள்ளாதே. ஏன்னா அதற்கு விமோச்சனமே கிடையாது. அதாவது இப்ப இங்கே பெரியவர் வில்லிலே வீரரையும் சொல்லிலே வீரரையும் கம்பேர் பண்ணுகின்றார். வில்லாளரை பகைத்தாலும் பகைத்துக் கொள்ளலாம். சொல்லாளரை பகைப்பது என்பது கொடிய அவப்பெயரை நமக்கு கொடுக்கும் என்று என்ற குரல் கம்பனுக்கு ஞாபகம் வருகின்றது. அதனாலே அந்த அந்த இல ராவணன் எல்லாவற்றையும் இழந்து, புகழ எல்லாவற்றையும் இழந்து நிற்பது ஒரு 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 கவிஞனிடம் மாட்டிக்கொண்ட ஒருவன் எப்படி தன்னுடைய புகழை எல்லாம் இழந்து நிற்கின்றானோ அந்த மாதிரி இழந்து நிற்கின்றான் என்று கம்பன் சொல்கின்றான். இதற்கு ஒன்று இரண்டு உதாரணங்கள் பார்த்தேன். ஒன்று கம்பனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்றது. இதற்கெல்லாம் பிறகு கவி சக்கரவர்த்திக்கு சோழகுலத்து அரசனுடன் பகை ஏற்படுகின்றது. உன்னை நம்பிய நான் தமிழ் கற்றேன் என்று சொல்லப் போகின்றான் அல்லவா கம்பன், அந்த சோழ மன்னனை எதிர்த்து. அந்த சோழ மன்னனை சபிக்கின்றான் கம்பன். அந்த சோழர்களுடைய குலம் அந்த அரசனுடன் சேர்ந்து, அந்த அரசனும் அந்த மகனுடன் சேர்ந்து அத்தோடு அது அழிந்து விடுகின்றது. வில்லம்பு சொல்லம்பு மேதினியில் உண்டு இரண்டு. வில்லம்பு சொல்லம்பு, 2 அம்பு இருக்கு உலகத்துல. ராமன் வில்லிலே தொடுக்கப்பட்டு எய்யப்படுகின்ற அம்பு, சொல்லிலே தொடுக்கப்பட்டு நாவிலே தொடுக்கப்பட்டு எய்கின்ற சொல்லம்பு. வில்லம்பு சொல்லம்பு மேதினியில். மேதினியில்னா உலகிலே. மேதினியில் உண்டு இரண்டு. வில்லம்பிற் சொல்லம்பே வீருடைத்து. வில்லம்பை விட சொல்லம்பே வீருடைத்து. வில்லம்பு பட்டு உருவிற்று என மார்பில். வில்லம்பு பட்டு உருவிற்று என் மார்பில் பார்வேந்தா, நின் குலத்தை சுட்டு எரித்தது என் வாயில் சொல். நீ என்னை வந்து கொடுமைப்படுத்தினா இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னுடைய சொல்லம்பானது நின் குலத்தையே சுடல, சுட்டு எரித்தது என் வாயில் சொல் என்று கம்பனுடைய தனிப்பாடலே இருக்கின்றது. அந்த கவிஞனுடைய சொல்லுக்கு என்ன வீரம், அதில் மாட்டியவர்கள் எப்படி எல்லாவற்றையும் இழப்பார்கள் என்று இன்னொரு கதை இருக்கின்றது. ஒரு 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 கவிஞர் ஒரு விரத தினத்தன்று ஒரு ஆலமரத்தில் ஏறி இலைகளை பறிக்கின்றார். தன்னுடைய விரதத்திற்கு கீழே விழுகின்ற அந்த ஆலமரத்து இலைகளை ஒருவன் எடுத்துக்கொண்டு செல்கின்றான். கவிஞர் பல முறை கூப்பிடுகின்றார், இது எனக்கு தேவை என்று சொல்ல அவன் தருக்கொண்டு திரும்பி பார்க்காமல் போகின்றான். கோபத்திலே கவிஞருடைய வாயிலிருந்து ஒரு பாடல் வந்து விடுகின்றது. இலை எடுத்து சென்றாய் இனி நீ. இலை எடுத்து சென்றாய். நான் என்னுடைய விரதத்திற்காக பறித்து போட்ட இலைகளை எல்லாம் நீ எடுத்து சென்றாய். இனி நீ திரும்பி தலையெடுத்து வாராய். எனவே இனிமே நீ வந்து உசுரோட இனிமே திரும்பி இந்த இடத்துக்கு நீ வர முடியாது. இனி நீ திரும்பி தலையெடுத்து வாராய். எனவே புலையெடுத்த காய்ச்சலால் மாய்ந்தான். அவன் என்ன பண்ண அந்த பையன்? புலையெடுத்த காய்ச்சலால் மாய்ந்தான். கவிஞர் கடுந்து உரைக்கும் வாய்ச்சொல் வலியே வலி. கவிஞர்கள் கோபப்பட்டு ஏதாவது ஒரு 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 பாடல் ஒரு சொல் சொல்லிவிட்டால் அதற்குரிய வலிமை வேறு எதற்கும் கிடையாது. கவிஞர் கடுந்து உரைக்கும் வாய்ச்சொல் வலியே வலி. சென்ற வாரம் கூட நம்ம காலமேக புலவர் பார்த்தோம். காலமேக புலவருக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. கயத்தாறு, பாண்டிய நாட்டிலே ஒரு பகுதி. கயத்தாறிலே ஒரு முறை ஆரம்பிக்கலாமா?
Can I resume? Can I resume? பண்ணலாம் சார். ஓகே. காளமேக புலவர் ஒரு இரவு அந்த திண்ணையிலே படுத்திருக்கின்ற பொழுது அந்த ஊர் பெருமாள் கோயில் மிகவும் விசேஷமானது. அதிலே ஒரு கோயில் உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவர்களை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். ஆள் குறைந்திருந்த காரணத்தினால என்னவோ தூங்கிக் கொண்டிருந்த அந்த காளமேக புலவரை எழுப்பி அவரையும் பல்லக்கு தூக்குவதற்கு சார் உங்க வீடியோ ஆஃப்ல இருக்கு. உங்க வீடியோ அவரையும் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்கண்ணா. நானே வெயிட்டிங் ரூம்ல தான் இருந்து இப்பதான் வரேன். சரி, இப்ப போட்டேன். எனக்கு 2 டைம்ஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி. சரி சரி, இன்னைக்கு என்னன்னு தெரியல. 2 டைம்ஸ் நான் வெயிட்டிங் ரூம்ல போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. சரி, இல்ல நான் ஏதோ கைப்பட்டுச்சுன்னு நினைச்சேன். இல்ல இங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒன்லி 8 பேரா இருக்கிறோம். சரி. தூங்கிக் கொண்டிருந்த அந்த காளமேக புலவரை பார்த்து இறைவரை பல்லக்கு தூக்குவதற்கு நீங்களும் வாருங்கள் என்று நிர்பந்தப்படுத்த காளமேக புலவருக்கு பெரும் கோபம். சிறிது தூரம் தூக்கிவிட்டு செல்லலாம் என்றால் தொடர்ந்து அவரை எல்லோரும் வற்புறுத்துகின்றார்கள். பெருமாளை பார்த்து ஒரு பாடல் பாடுகின்றார். பாலை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமானே. கயத்தாறுல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. பாலை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமானே, பழிக்காரா கேள், நீ பெரும் பழிக்கு உள்ளாகி இருக்கிறாய், கேள் நான் சொல்றத. வேலை என்றால் இரா வேலை. இப்ப ராத்திரி நேரம்னா என்ன? இப்ப ராத்திரி நேரம், ராத்திரி 12 மணி, 16 நாழிகைக்கு மேலாயிற்று. என் தோலை முறித்ததும் அன்றி நம்பியானையும் கூட சுமக்கச் செய்தாய். நாளை இனி யார் சுமப்பார்? என்னாலும் உன் கோவில் நாசம்தானே, என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று வசைப்பாட்டு ஒன்று பாட, அன்றிலிருந்து அந்த கோயில் தன்னுடைய கீர்த்தியை இழந்து பின்பு ஒரு பொழுதும் அதனுடைய பழைய பெருமையை பெறாமல் போய்விட்டது அந்த கயத்தாற்றில் இருந்து அந்த பெருமாள் கோயில். எதற்கு சொல்கின்றேன் என்றால், இப்படி கவிஞர்கள் வாய்மொழியிலிருந்து வசைமொழியில் அங்கதம், அதற்கு பெயர். அந்த முனிவர் சொல்கின்ற சாபம் மாதிரி கவிஞர்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு அங்கதம் என்று பெயர். இப்படி ஒரு அங்கதத்தினாலே எப்படி ஒருவன் தன்னுடைய புகழையெல்லாம் இழந்து நிற்கின்றானோ அந்த மாதிரி தன்னுடைய வீரத்தையும் புகழையும் இழந்து ராமன் முன்னால் நிற்கின்றான். என்ன அறிவுரைகள் ராமன் சொல்ல போகின்றான்? அது அவனுடைய மனத்தில் எவ்வளவு தூரம் ஏறுகின்றது? இன்ஃபேக்ட் அவனுடைய மனதிலே அது முழுமையாக பதிவாகின்றது. அப்ப முதல் நாள் யுத்தத்தினுடனேயே இந்த ராவணன் திருந்தி இருக்கலாம். பின்பு இருக்கின்ற அந்த பேரழிவுகளிலிருந்து இலங்கையும் மற்றவர்களும் காக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ராமனுடைய வார்த்தைகளை கேட்டு முற்றிலும் உணர்ந்த அந்த ராவணன் மீண்டும் ஏன் தன் வழிக்கே திருந்தினான் இல்லை என்பதையும், அவன் என்ன அப்படி வார்த்தைகள் ராமர் சொன்னான், ஏன் அதை கேட்டு உணர்ந்த பிறகும் திசை மாறினான் என்பதையும் அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்திக்கலாம் என்று கூறி, முக்கியமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேறொரு நிகழ்ச்சி வடலூரில் இருப்பதனாலே அடுத்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு தொடர் நிகழ்ச்சிக்கு ஒரு விடுமுறை. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். உங்கள் கருத்துக்கு ஆவலாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, அற்புதமான உரை. இன்னைக்கு ஒரு ஆச்சரிய விளிம்புதான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட அந்த புகழ் அப்படிங்கிறதுல தன்னுடைய வாழ்க்கையே ஒருத்தன் தொலைச்சிடுவான் அப்படிங்கறத இன்னைக்கு அந்த ராமணேஸ்வரன் அனுமன் பேசின விஷயத்துல நம்ம பார்த்துட்டோம். புகழின் உச்சியில மயக்கத்துல இருக்கும் போது உன்னை நான் உண்மையிலேயே புகழல்லப்பா அப்படின்னு சொல்லி இழுக்கும் போது அந்த கோபத்துல போயிட்டு ராமணேஸ்வரன் தோற்று போயிட்டான் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு வார்த்தை, ஒரு புகழ் ஒருத்தனை எந்த அளவுக்கு தன்னுடைய நிலையில இருந்து மாத்திடும், அவனுடைய வெற்றியை குறைச்சிடும் அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா பார்க்க முடிஞ்சதுதான். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ஒரு பர்டிகுலர் கட்டம்.
ஆமா. அதுக்குதான் புகழுக்கு சொல்லுவாங்க. அடிமையாடக்கூடாதுங்கிறது. அதான் புகழுக்கு அடிமை அப்படிங்கிறது ஆகவே கூடாது அப்படிங்கிறது இந்த தருணத்துல ஒரு பிரம்மாண்டமான விஷயமா நான் பார்த்தேன் அதை இன்னைக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுடைய சொற்பொழிவுல ஒவ்வொரு வார்த்தையுமே இம்பார்ட்டண்டா நான் பார்க்கக்கூடிய ஆளு. ஆனா என்னைய மாதிரி ஆளுகள்லாம் யாராவது ஒருத்தர் ஹாய் சாய்ராம் நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்றா கூட ஒரு சந்தோஷப்பட்டுரும். இனிமே இதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயமா அதை நான் பாக்குறேன். நன்றி ஐயா. அவன் அந்த புகழ்ல திசை திருப்பப்படலன்னா ஈஸியா இலக்கம் அடிச்சிருந்திருக்கலாம் அந்த அந்த சண்டையில அவன். ஆமா ஆமா என்ன அம்புரா துணியை இழந்து வில்லெல்லாம் சிதறி கிடக்கின்றது, அம்புகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்ற நிலை அது. கோட்டை விட்டுட்டான். அதான் ஆஞ்சநேயர் சொன்னது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லலாமா சார்? ஆமா ஆமா, ஒரு குரல் கம்யூனிகேஷன் நம்பர் ஸ்ட்ராட்டஜி அது. ஆமா. குரல் நம்பர் 872 ம். அது வந்து இங்கிலீஷ்லயும் ஒரு இது இருக்கு. பென் இஸ் மைட்டியர் than the sword. ஆமா. ஆனா முதல் கேள்வி வந்து ம். நீங்க ஆல்ரெடி ஒருவேளை இது பதில் சொல்லி கூட இருந்திருக்கலாம். அது திருப்பி கேள்வி கேட்டதுக்காக தெரியல. கேள்வி வந்து கம்பராமாயணத்துல எங்கேயாவது வந்து திருக்குறள் ரெஃபரன்ஸ் இருக்கா? அதே வார்த்தைகளா? இல்ல, அதாவது ஏதாவது ஒரு வகையில் திருக்குறள் வந்து அதுக்கு முந்தியதுன்ற ரெஃபரன்ஸ் எங்கேயாவது நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த குறள்ல இருக்க திருக்குறள் இருக்கிறதா கம்பன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அர்த்தம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு சில இடங்கள்ல வந்து கம்பனையோ அது மாதிரி இல்ல. அதாவது கம்பன் குறள் வள்ளுவன் இப்படி சொல்லி போந்தான்னு கிடையாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்ல. அது பெரும்பாலும் எதுலயுமே யாரு முன்னாடி நமக்கு தெரியாது. இல்ல இல்ல. சாட்சாத் சுந்தரர் முன்னோர்கள் சொன்னதையே தான் நான் சொல்லுகிறேன்னு சொல்றாரு ஒழிய, ஏதாவது ஒரு இடத்துல ஞான சம்பந்தர் இப்படி சொன்னார் அதனால அதை நானும் சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கிடையாது. இல்ல. சரிங்க சரிங்க. அந்த வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதுல கிரெடிட் அந்த பாட்டுல அவங்க கொடுக்கறது இல்ல. அது they think it is so obvious. இப்ப இருந்துன்னா அதெல்லாம் வயலேஷன் அது நம்ம ஒரு கீழான நோக்கத்துல அதெல்லாம் பாக்குறோம். அவங்க அந்த கருத்திலே கிடையாது. தாராளமாக இன்னொருத்தருடைய வார்த்தை நான் இந்த அடுத்த வாரம் அதை பத்தி நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா ஒரு பேர் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லைன்னா என்ன ஆர்டர் இன் விச் த லைன்ஸ் ஆர் புட் அப்படியே பல இலக்கியங்கள்ல ஒன்று போல் இருக்கின்றன. அதை எழுதுற ஆசிரியர் வந்து நான் இதை வந்து கம்பனிடம் கற்றேன், கம்பன் கூறியது மாதிரி கம்பனை நான் புகழ்ந்து அப்படிங்கிற வார்த்தை அதுல இல்ல. பட் த சிமிலாரிட்டி இஸ் அன்மிஸ்டேக்கபிள். நீங்க இப்ப அது போட்டீங்கன்னா பிளாகரிசம். ஒரு விஷயம் என்னன்னா, இது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான ஒரு क्वेश्चन. அவங்க இப்போ ரீசெண்டா பல்கின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி உருவாக்குனாங்க. அதுல எப்படின்னா, தன் மனைவியை வைத்து இந்த மாதிரி இது அந்த தூது ஆடிய பாண்டவர்கள்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி பாண்டவர்கள் வந்து நல்லவர்களாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி. இது உங்களுக்கு புரியுது? இந்த கேள்வி புரியுதுல்ல? இப்ப இதுக்கு வந்து பதில் வந்து ரொம்ப பிரமாதமா ஸ்ரீரங்கத்து அந்த ரங்கராஜன் அவர் வந்து ரொம்ப பிரமாதமா கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல் பாயிண்டே தப்பு. அதாவது வந்து நீங்க பஞ்சபாண்டவர்கள் அவங்கள வச்சு 5 பேரும் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தோட வச்சு ஆடல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், 4 தம்பிகளை வைத்து ஆடி இழந்த பிறகு தன்னையும் வைத்து ஆடி இழந்த பிறகு இருக்கிற ஒரே ஆப்ஷனா இவளை வந்து பாஞ்சாலிய வந்து வச்சு ஆடுறாங்க. அப்படி ஆடுறதும் கூட அது வந்து யுதிஷ்டனுடைய பேராசை. யாரு வந்து அது வந்து சரி அப்படின்னு சொன்னாங்க? யாரும் சரின்னு சொல்லல. அது தப்புதான், அவர் பண்ணது தப்புதான். அது வந்து சரின்னு யாருமே வந்து சொல்லல. நீங்க என்ன நாங்க ஏதோ வந்து அவர் சரியாக செய்தாருன்ற மாதிரி நீங்க ஏதோ சொல்றீங்க, அது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். இது ஒரு பாயிண்ட். இது எதுக்காக சொல்லிடுறேன் நான். நீங்க அதுக்கப்புறம் உங்களை விளக்கத்தையும் சொல்லுங்க. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆஞ்சநேயன் இவரை பார்த்து ராவணனை பார்த்து புகழ்றார், ஒரு ட்ரிக் பண்றார்.
ஆமா. இப்படி பண்ற ட்ரிக் பண்றவர் எப்படி ஒரு நல்லவரா இருக்க முடியும்? இவர் எப்படி நேர்மையானவரா இருக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி அந்த பங்கியோட கேள்வியோட டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. ம். How can somebody trick in in the act of dharma yuddha and still say I am a good guy? என்னன்னா ஓகே, இட்ஸ் a குட் பாயிண்ட். 100% ஹானஸ்டா இல்லாம அவனை ஒரு வலையிலே வீழ்த்தி அந்த இலக்குடன் நடந்து கொண்ட வில் போரிலிருந்து அவன் மனதை மாற்றுவதற்கு அந்த சொல் போரை உண்டாக்கி, அந்த சொல் போருக்கு லாஜிக்கலா ஒரு மல் போர்ல அவனுக்கு சமமாக தன்னை ஆக்கி அப்படியே இழுத்துட்டு போறாரு அந்த கதையை. இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. பட் சண்டைன்னு வர்றப்ப ஒரு வார் யுத்தம் என்ற அதிலே நாம் நிகழ்ச்சிகளை நாம் யோசித்து தானே செய்ய வேண்டும். யோசிப்பது என்பது அது எப்படி சூழ்ச்சின்னு சொல்ல முடியும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு செஸ் விளையாடும் போது அவன் தப்பு செய்வான் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு மூவ் பண்ணா அது கேம். இட் இஸ் நாட் சூழ்ச்சி. தட் இஸ் ஹவ் இட் இஸ் சப்போஸ் டு பி. இல்ல, என்னோட சின்ன கருத்து இப்ப நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. அதாவது ராவணேஸ்வரன் சைட்ல மட்டும் ரொம்ப நியாயமா எல்லாரும் போர் புரிஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்க இந்திரஜித் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ்ல மாயா போர் கரெக்டா மாயா சேவை பண்றாரு, மாயா ஜனகன் பண்றாரு. ஒண்ணுதான் யுத்தம்னு வந்துருச்சுன்னா லாயல்டி டு தி கிங், லாயல்டி டு தி கிங்டம். இந்த இடத்துல அனுமான் ஆமா ஐயா லாயலா இருங்க நீங்க. ஆனா தர்மத்துல கீழே கூடாது. அவன் தப்பு பண்ணாலும் அவன் தப்பானவனே உங்களுக்கு தெரியுங்க முன்னாடி. நீங்க தான் விந்தன்னு பெருசா பட்டலத்துல எழுதி ஒட்டிட்டீங்க அவன் நெத்தில. இல்ல நம்ம தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னாக்க அனுமன் இஸ் ரெப்ரசன்டிங் ராமா. ராமனை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ராமனுடைய மக்களை காக்க வேண்டியது ராமனின் ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவங்களுடைய கடமை. அந்த கடமையில பரவாயில்ல, ராமனை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீங்க தர்மத்துல கீழே இறங்கலாமா? இல்ல நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பஞ்சபாண்டவர்களுக்கு யுத்தம் வரப்போகுது. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு திலீபுத்தருடைய பாஷையில, ஆளோடு ஆள் மோதி வாளோடு வாழ் மோதி நம்ம பண்றதுக்கு முன்னால ஒரே ஒரு சொல் சொல்லி நான் இதை காக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பின்னால என்டோர்ஸ் பண்றாரு. அதே மாதிரி அனுமன் இவ்வளவு பலமானா இருந்திருந்தா கூட ராமணேஸ்வரன் நேரடியா போய் அட்டாக் பண்ணல. இலக்குவனை அட்டாக் பண்ணக்கூடிய ராமணேஸ்வரனை அனுமன் போய் நேரடியா அட்டாக் பண்ணல. இட் வாஸ் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆர் அவர் ராமணேஸ்வரன் இவ்வளவு உயர்ந்தவன்னு சொல்லும் போது ராவணேஸ்வரா had every option not to hear Hanuman and to go upon his objective of attacking Lakshmana. அத ராமணேஸ்வரன் பண்ணல. இட் வாஸ் தி ஃபால்ட் ஆஃப் ராமணேஸ்வரன். அனுமான் இதை பண்ணக்கூடாது, பண்ணினது தப்பு அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போர் பண்றாங்க. இப்ப அந்த மூலப்படை காட்சி பத்தி வரும்போது ஐயா அற்புதமா முன்னாலே சொல்லிட்டாங்க. ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மூலப்படை காட்சியிலேயே ஒரே ஒரு பர்டிகுலர் படை ஐயா சொன்ன கருத்துக்கள் தான். இலக்குவனை இவனை இலக்குவனை சாகடிக்க போகும்போது வீடுவன் முன்னால நிக்கிறான். இது தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் ராமன் சரண் நினைச்சிருக்கிறேன், எனக்கு சரண் கொடுத்த ராமனை காப்பாத்துறது என்னுடைய டியூட்டி. இலக்குவன் போயிட்டான்னாக்க ராமன் போயிடுவான். அதனால கண்டிப்பா இலக்குவன் உத்தரவு விடுறதுக்கு முன்னால நான் போயிடுறேன், இதை நான் தாங்குறேன் அப்படின்னு வீடுவன் போறான். வீடுவன் போகக்கூடிய ஸ்டேஜ்ல அங்கதன் போறான். இல்ல சரண் கொடுத்த ஒருத்தன் செத்து போயிட்டான்னா தப்பா போயிடும் ராமபிரானுக்கு, நான் போய் இதை தாங்கிக்கிறேன் அப்படின்னு அங்கதான் போறான். அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் பிற்காலத்துல இலக்குவனுடைய பிள்ளைக்கு அங்கதான் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்திருந்தாரு. உங்களுடைய எல்லா கதைகளும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. அதாவது நோக்கம் சரியாக இருப்பதால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவறா எடுக்க கூடாதுன்றீங்க. அதான் உங்களுடைய சாராம்சம். அப்படி சொல்லல. இது தவறா எடுத்துக்கிறதுன்றது நம்மளுடைய பெருந்தன்மையை காட்டுது. தவறே இல்லைன்னு சொல்றேன் நான். அனுமன் சொன்னா ராமணேஸ்வரன் நீ பெரியான்னு சொன்னா he did not do dharma, he tricked நான் ஓபனா. சார் அப்படி எல்லாம் இல்ல. ராமணேஸ்வரன் கேட்காமலே போயிருக்கலாமே
ராமணேஸ்வரன் இவ்வளவு பெரிய ஆள் தானே, ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், என்ன சொல்லிருக்கலாம்? ஹனுமான், ஐ அம் நாட் கோயிங் டு லிசன் டு யூ. ராவணேஸ்வரன் விடுங்க, அனுமானை எடுங்க. அனுமன் பண்ணது தப்பா இல்லையா? பண்ணாரு. தப்பே கிடையாது, அனுமன் தப்பே பண்ணலையே. இல்ல அனுமான் வந்து தவறான எந்த யுக்தியமும் பயன்படுத்தல. இலக்குவனை காக்க வேண்டியது அனுமனுடைய பொறுப்பா இருந்தது. ராமணேஸ்வரன் ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்போ நீங்க அதே இந்த மகாபாரதத்துல எடுத்துக்கங்க, துரோணாச்சாரியார கொல்லணும், தர்மர் போனாரு, அஸ்வத்தமா அதக்கான்னு சொன்னாரு, ஐயா அடுத்த நிமிஷம் இவர் சங்கு ஊதிட்டாரு, துரோணாச்சாரியார் காணாம போயிட்டாரு. கரெக்டா? அந்த இடத்துல அவர் சொன்னது வந்து தப்பு, வித் தி இன்டென்ஷன். இந்த இடத்துல ராமணேஸ்வரன் கொல்லணும்ன்ற எண்ணத்துல சொல்லல, இலக்குவனை காப்பாற்ற வேண்டியது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கடமையா போயிடுது. செஞ்சோம், அது தவறு இல்ல. இலக்கவனை காப்பாற்றுவதும் ஒண்ணுதான், ராவணனை அழிப்பதும் ஒண்ணுதான். இரண்டுமே நல்லதுக்கு கூட நீங்க ட்ரிக் செய்ய கூடாதுல்ல. யூ ஷுட் நாட் ட்ரிக்ஸ், ரைட்? அது தர்மம் இல்ல. இல்ல அதாவது ரெண்டுமே சரின்னு நீங்க ஒரே திராசத்துல வைக்கவே கூடாது. ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய செயல் வேறு, ஒருத்தனை அழிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல் வேறு. இந்த இடத்துல வந்து இது டியூவல். காப்பாற்றுவதும் அழிப்பதும் இரண்டு நோக்கம் இருக்கிறது. ஒண்ணு இலக்கணை காப்பாற்றுறான், ரெண்டாவது ராவணனை தூக்கி ராவணனை அடிக்கிறான். இது மூன்று செயல்களையும் சேர்த்துதான் யோசிச்சு ட்ரிக் பண்ண. அந்த இடத்துல நம்ம சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார். நீங்க இப்படி பாத்துக்கணும், அனுமன் வந்து சீதாதேவி தூக்குல போய் நிக்கும் போது அனுமான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னதால்தான் சீதாதேவி பின்னால வந்து அவங்க ஒரு பெரிய பலத்தோட இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம கதை பார்க்கிறோம். ஒரு சொல் வந்து நிறைய பேருக்கு பலம் கொடுக்கும். நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? ராமணேஸ்வரன் இதை கேட்டான், இலக்குவனும் கூட இதை வந்து ஆயத்தப்படுத்துறவ கூட நம்ம இந்த பக்கத்துல பார்க்கலாம். ராமணேஸ்வரன் காலத்துல அனுமன் சொன்ன வார்த்தைகள் விழுந்திருக்கும் அப்படின்னாக்க இலக்குவனுக்கு கூட ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ற அலர்ட் மெசேஜா கூட இருந்திருக்கலாம். இலக்குவன் இவ்வளவு பெரிய ஆளு, ஆனாலும் இவனை நீ அழிச்சிடலாம் அப்படின்னு இலக்குவனை சொன்ன மெசேஜா கூட நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். ஒரு பக்கமா பாருங்க, நீங்களே சொல்றீங்க தட் வாஸ் a trick. இலக்கணனுக்கும் ஒரு மெசேஜ் சொல்றான்றீங்க. அது ட்ரிக் இல்ல, தட் இஸ் தி டியூட்டி. டியூட்டிக்கும் ட்ரிக்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ் டியூட்டி. he was loyal to the kingdom. சாமி, இட்ஸ் டியூட்டி. பட் ஒருத்தனை ஏமாத்துறது எப்படி தர்மம் ஆகும்? அவனை ஏமாத்த செய்யறான், எதிர்த்தாப்புல ஓப்பன் நிக்கிறான், அவனை வந்து ஏமாத்ததானே செய்யறான். இவன் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான் இவன். சங்கர், இப்படி பாருங்க, நீங்க ஒரு இது யுத்தத்துல 3 நடக்குது அந்த அந்த அனுமனுடைய நிகழ்ச்சியில. முதலிலே வில் போர், இலக்குவனுக்கும் ராவணனுக்கும். அதுல டெஃபினட்டா ராவணனுடைய ஹேண்ட் வந்து அப்பரா இருக்கு, அதுல டவுட் கிடையாது. அது வில் போர். அடுத்தது அனுமன் சொல் போருக்கு அழைக்கின்றான். ஓகே, சொல் போரிலே கண்டிப்பாக அனுமன் பெரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சொல்லின் செல்வன்ங்கிறது இவனுடைய பெயரு. கண்டிப்பாக ராவணன் இஸ் நோ மேட்ச் ஃபார் இஸ் சொல் போர். மூன்றாவது நடக்கிறது மல்போர். சொல் போர்ல இருந்து லாஜிக்கல் இழுத்துட்டு போறது மற்போர்ல. மற்போர்ல 2 பேருமே சலிக்கின்றனர். இந்த மேட்ச் இஸ் எ டிரா. ஓகே, இப்ப இதான் வந்து நடந்திருக்கு. எப்படி இலக்குவன் வில் போரிலே தோற்றானோ அந்த மாதிரி சொல் போரிலே ராவணன் தோற்றான். இது எதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு தரம் குறைந்த சூதுன்னு சொல்ல முடியும்? அதாவது சொற்போர் நடந்தா பரவாயில்ல, வில்ல எடுத்து வில் போர் செஞ்சுட்டு இருக்கான், போட்டு தொலைச்சி எடுத்துட்டான். தொலைச்சி எடுத்த பிறகு நைஸா அப்படி போட்டு பாக்குறது அவனை. இது வந்து ரொம்ப தெளிவான கடைந்து எடுத்த கயமை. இதை நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் வந்து ஒரு ஐடலைஸ் பண்ணிட்டு அதை ஏத்துக்க மறுக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இது அவர் வந்து ஒரு உயரிய நோக்கத்திற்காக செய்த ஒரு கயமைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும்ன்ற நானு. அது பாப்போம், ஜஸ்டிஃபை பண்ணி பார்ப்போம். அனுமன் அப்படி செய்வானான்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு 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 செயலை மறைந்திருந்து செய்தால் அதை கயமைன்னு சொல்லலாம். he is standing right in front of him. அவன் அதுலதான் ராவணன் முதல்ல அதிர்ச்சி அடைகிறான். எந்த முத்தேவர்களே முன்னால வந்து நிக்க மாட்டாங்க, பித்தேறி போயிட்டதா உனக்கு, அதுவும் குத்தே என்று சொல்கிறாயின்னு அடுக்கிறான் அவன். அப்ப he loses his feet by the very daring act of Hanuman standing there. there is no cheating. கண்ணை கட்டிட்டு ஒரு இந்த இதை விளையாடி இருந்தானா நம்ம சொல்லலாம், என்ன இருந்தாலும் அனுமர் கொஞ்சம் அவருடைய தரத்துல கொஞ்சம் கீழே இறங்கிட்டார் அப்படின்னு. he is doing it across his face. செகண்ட்,
I and agree. and he had given all the options to ராவணன். இவன் கூட சண்டைக்கு போலாம், போகாம விடலாம், திரும்பி போயிருக்கலாம், நீ விடு, ராவணன் கூட நான் பண்ணிருக்கலாம்னு. See, in a war he exploits a weakness, the fall for the glory, தற்புகழ்ச்சிக்கு அடிமை, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அனுமன் செய்ததுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த காரியத்துல ஓகே there is a slight amount of இது அவர் அப்ப அனுமன் சண்டைக்கு அந்த சமயத்துல வந்தால் எப்படி அவன் வந்திருக்க முடியும்? தன்னுடைய மற்போருக்கு அவனை அழைப்பதற்காக அந்த சொல் போர் அவனுக்கு தேவைப்பட்டதை ஒழிய ஒரு 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 சீட்டிங் இருந்ததுன்னா தெரியாமல் இப்ப ராவணனே தெரியாமல் பல நிகழ்ச்சிகளை பண்றான். ராமருடைய தலை மாதிரியே தலையை கொண்டு வந்து வைக்கின்றான், சீதா தேவி மாதிரி தலையை கொண்டு வந்து பல இதுகள் தெரியாம மாயத்திலே பண்ணுகின்றதெல்லாம் கண்டிப்பாக தகுதி இல்லை. அந்த மாதிரி ராமருடைய கட்சியில யாருமே செய்யல. இன்ஃபேக்ட் இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் காரணம் அனுமர் ஒண்டிதான். இந்த ஸ்ட்ராட்டஜில ஏதாவது ஒரு 100% இல்லாம 99% தான் கரெக்ட், 1% அதுல கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இட் இஸ் நத்திங் டு டூ வித் ராமர் ஆர் லக்ஷ்மன் ஆர் anybody, because the brain in the war is only ஆஞ்சநேயர். இந்த மாதிரி ஒரு யுக்தி இல்ல, இன்னும் சில யுக்திகள்லாம் ஆஞ்சநேயர் வந்து பண்றாரு. இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப அது என்னன்னா, அவனுடைய ஈகோவை வந்து நீங்க ஒரு சின்ன ஸ்ட்ரோக் பண்ணிட்டு அவனை வந்து நீ எனக்கு குத்துன்னு சொல்றாரு ஒழிய, ஈகோவை ஸ்ட்ரோக் பண்ணிட்டு அவனை திருப்பும் போது அவன் முதுகுல வந்து அம்பு போடல, இல்ல எதிர்த்து நின்று குத்து, நான் ஒரு குத்து குத்துறேன், நீ ஒரு குத்து குத்துங்கிறாரு. ஒரு பெட்டும் கட்டுறாரு, நியாயமான முறையில ஒரு பெட்டும் கட்டுறாரு. ஆனா அதுல இலங்கேஸ்வரன் கம்ஸ் அவுட் வெரி வெல், பிகாஸ் அவ்வளவு புகழ் அந்த அந்த அனுமனை பத்தி வலி என்பதை உணர்ந்தேங்கிறாரு. இதுவரைக்கும் எனக்கு நான் வந்து வலி என்பதுதான் தெரியும், மெலிவு என்பதே நான் உணர்ந்ததே கிடையாது. வீக்னஸ்னா எப்படி உடம்பு வலிக்குங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சதுங்கிறாரு. அந்த அளவுக்கு ராவணன் இஸ் ஹானஸ்ட், அண்ட் திஸ் எபிசோட் இஸ் ஒன் எபிசோட் வேர் Ravanan prizes his enemy profusely without any reservation. To that extent, we can appreciate that incident. அருமை அருமை. எனக்கு அது சண்டைக்கு வாங்க நேருக்கு நேர் அழைக்கிறான், ஒரு சின்ன ஒரு பிருகாவோட அழைக்கிறான். அந்த பிருகா வந்து அவனை சண்டைக்கு கொண்டு வருகிறது. அதை வந்து அவனை வந்து எந்த விதத்துலயும் ஏமாற்றல அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாயிண்ட். ஏமாற்றல, ஆனா அருமையான குடி நோண்டதுல விழுந்துட்டாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என்னன்னா, குழி நோண்டிட்டு இந்த குழியில நின்னு நீ சண்டை போடுறான்னு சொல்ற மாதிரி, அது குழி நோண்டிட்டு அவன் கண்ணை மறைக்கிற மாதிரி இல்லாம, குழிய நோண்டிட்டு குழி நோண்டிட்டு நீ வேணா வந்து பாருங்க, அவன் வந்து அவனுக்கு ஒரு அஞ்ஞானத்துல அந்த குழியில அவன் விழுறாங்கிறது வேற விஷயம். பட் அவன் வந்து நேருக்கு நேர் சண்டைக்கு தான் கூப்பிடுறான். அந்த மாதிரி ஒரு புகழை, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமை அருமை. அந்த வார்த்தையே ரொம்ப கலக்குது. அவன குத்தே என்றா எதிர் நின்றாங்கிறான். என்ன பார்த்து நீ வந்து என் கையை தூக்கி குத்துறான்னு சொல்றியாடாங்கிறான். அது அருமை, அது அருமை. அது நல்லா, அது ஃபேர் பிளே. அது நன்றி நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. சாய்ராமன் ஐயா வந்து ஏகப்பட்ட விளக்கங்கள் சொல்லி என்ன ஒரிஜினலா இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப நம்முடைய கலந்துரையாடல் மெருகேற்றுகின்றன. நன்றி அனைவருக்கும். எல்லாரும் நம்ம 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம், யாரும் இல்ல. அப்படியா? நன்றி. ஐயா நான் இருக்கேன். நீங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். இருக்காங்க. சங்கர் சார் விட்டு கொடுத்துட்டு போன மாதிரியா இருக்குதா? சரி, இதுக்கு மேல பேசி அப்படின்னு அமைதியா போன மாதிரி. நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இந்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையான விளக்கம். அதாவது வந்து இந்த மாதிரி சூழ்ச்சி செய்து என்ன செய்தான்ங்கிறது தான் விஷயம். சூழ்ச்சி செய்து அவன் திரும்பி முதுகுல அம்பு போடல, சூழ்ச்சி செய்து நீ நேருக்கு நேர் எனக்கு என் கூட மல்யுத்தம் வான்னு அழைக்கிறது இருக்குது இல்லையா, அதுல இருக்கிற நேர்மை வந்து இந்த சூழ்ச்சி நெகேட் பண்ணி. இல்ல நான் வந்து அத சூழ்ச்சியாவே பாக்கலன்னு சொல்றேன். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பிரிஸ்கிரைப்ட் எதிக்ஸ் இன் தி வார். அத தான் நான் திரும்ப எனக்கு தெரியும், நீ அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி நன்றி நன்றி. ராவணனை சிந்திப்போம், விவாதங்கள் செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க.